أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول حي على الصلاة حي على بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا صلى الله عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فيقول الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்ல நாயன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் வாழ்க்கையை முற்று முழுதாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபா தோழர்கள், தாபிஊன்கள், தாபிஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழ இருக்கும் முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், நாட்களில் தலை சிறந்த நாளான ஜும்ஆவினுடைய தினத்திலே அல்லாஹ்வினுடைய இறை இல்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அமர்ந்திருக்கும் நன்றிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எமது வாழ்வில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த நாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த நல்ல விடயங்களை எடுத்து நடக்குமாறு எமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அவ்வாறான விடயங்களை எமது வாழ்வில் இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும்,
எந்த விடயங்களை விட்டும் தவிர்ந்து விலகி வாழுமாறு எமக்கு பணித்திருக்கின்றானோ அப்படியான விடயங்களில் இருந்து எமது வாழ்வில் முற்று முழுதாக தவிர்ந்து விலகி தக்வா செய்து வாழுமாறு ஆரம்பத்தில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தற்பொழுது நாம் வீற்றிருக்கக்கூடிய இன்றைய காலநிலை ஹிஜ்ரி 1446 ஆண்டு சஃபர் மாதம் பிறை 24 நாம் வீற்றிருக்கின்றோம். இன்னும் ஓரிரு சில தினங்களில் எங்களை வந்து அடையக்கூடிய ஒரு மாதம்தான் புனிதமான சங்கைமிக ரபீஉல் அவ்வல் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய மாதங்களில் புதிய ஒரு வசந்தம் என்று அழைக்கக்கூடிய முதல் வசந்தம் என்று பேர் சொல்லப்படக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ரபீஉல் அவ்வல் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்திலே தான் அதிசயமாக இந்த உலகிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு எவ்வாறு இந்த மாதத்தில் அமைய பெற்றதோ அதே போன்றுதான் அவர்களுடைய மரணமும் பிறப்பும் இறப்பும் ஒன்று சேர ஒரே மாதத்தில் ஒரே நாளில் அமைய பெற்றவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான இந்த மாதத்திலே நாம் எதிர்நோக்கக்கூடிய ஒரு சில தினங்களில் இந்த மாதத்தை நாம் அடைய இருப்பதின் காரணமாக இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தும் அவர்களுடைய மரணமும் இந்த உலகிலே இருந்து ஏற்பட்டது என்ற அந்த அடிப்படையை வைத்து உலகிலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் உண்டு என்ற நியதியின் அடிப்படையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே தான் நடைபெற்றது. உலகிலே பிறக்கக்கூடிய எல்லோருக்கும் மரணம் என்று உண்டு என்ற நியதியில் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் இந்த உலகை விட்டு சென்று விட்டார்கள். அனைவருக்கும் மரணம் உண்டு என்ற நியதியின் அடிப்படையில் நல்லோர்களும் இந்த உலகிலே இருந்து சென்று விடுவார்கள். இதனைத்தான் ஒரு அழகிய முறையில் ஒரு அரபு கவிதையிலே ஒரு பெரியார் கூறுகின்றார். லவ் கானத்தித் துன்யா ததூமு லிவாஹிதின் லகான முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலா பித்தவாம். இந்த உலகில் யாராவது ஒருவருக்காக வேண்டி இந்த உலகம் நிலையாக நீடித்து இருக்குமாக இருந்தால், யாராவது இந்த உலகத்திலே நீடித்து இருப்பார்களாக இருந்தால் அதற்கு முழு தகுதியும் பெற்றவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்க முடியும். எனவே ஒவ்வொருவருக்கும் மரணம் உண்டு என்ற அந்த நியதியின் அடிப்படையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலே இருந்து அவர்கள் பிரியாவிடை பெற்று சென்ற அந்த நிகழ்வு எமக்கு பல்வேறு பாடங்களையும் பல்வேறு படிப்பினைகளையும் எம்முடைய வாழ்வில் மிக முக்கியமான செய்திகளையும் நமக்கு சொல்லித்தரக்கூடியதாய் அமையப்பெறுகிறது. அப்படியான நிகழ்வுகளில் ஒன்றுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மரணம் எமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு செய்திகளில் ஒன்றுதான் எம்முடைய கரங்களிலே இருக்கக்கூடிய இந்த புனிதமான வேதம் அல் குர்ஆன், சத்தியமான வேதம் என்பது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மரணத்தில் இருந்து தெரிய வருகிறது. அப்படியாக இருந்தால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கும் இந்த புனித வேதமாகிய அல் குர்ஆன் சத்தியமானது என்பதற்கும் எவ்வாறான தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். குர்ஆனிலே எந்த இடத்திலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் பற்றி குறிப்பிடப்படவில்லை. அவ்வாறு அது இருப்பதாக இருந்தால் காரணம் என்னவென்று சொன்னால், உலகிலே இந்த அல் குர்ஆன் என்பது ஒரு வேதம் என்பது வஹீயின் மூலமாகத்தான் அது அருளப்படக்கூடியதாக இருக்கிறது. வஹீயை வாங்கக்கூடிய மனிதர் இந்த உலகிலே இருந்து, அந்த தூதர் இந்த உலகிலே இருந்து சென்று விடுவாரானால்
அவருடைய மரணத்தினுடைய செய்தி எவ்வாறு அந்த வகையிலே வருவது முடியுமாக இருக்கும்? ஒரு வகையை வாங்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய தூதர் அந்த ஒரு ரசூல் இருக்கும் வரைக்கும் தான் அந்த வகை இறங்கிக் கொண்டிருக்கும். அப்படியாக இருந்தால் அவருடைய மரணம் ஏற்படக்கூடிய சமயம் அவருடைய மரணத்தை பற்றிய ஒரு செய்தி இந்த அல் குர்ஆனிலே குறிப்பிடப்பட முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த இடத்திலே நாம் ஒரு உண்மையான ஒரு விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாடு பைபிளிலே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மரணம் பற்றிய செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படியாக இருந்தால் ஒரு வேதம் அருளப்படக்கூடிய ஒரு தூதர் அவருடைய மரணம் செய்தி குறிப்பிடப்படுமாக இருந்தால் அந்த வேதத்திலே பின்னால் வரக்கூடியவர்கள் அதிலே உட்புகுத்தல்களையும் அதிலே அவர்கள் கை வைத்திருக்கிறார்கள் என்பது அதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் வஹியை உலகிலே வாங்கக்கூடியவர் இருக்கும் வரைக்கும் தான் வஹி என்பது இந்த உலகிலே இறங்கிக் கொண்டிருக்கும். ஏதனால் தான் நேரடியான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் பற்றிய செய்தி குர்ஆனிலே இல்லை. ஆனால் இந்த உலகிலே இருந்து அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று விடுவார்கள் என்பதற்கு சைக்கிணைகளாக குர்ஆனிலே பல்வேறு விதமான வசனங்கள் அருளப்பட்டிருப்பதை நாம் காணலாம். இறுதியாக இறக்கி வைக்கப்பட்ட ஒவ்வொரு குர்ஆனினுடைய வசனங்களும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலே இருந்து பிரியாவிடை பெறப்போகிறார்கள், அவர்களினுடைய பணி இந்த உலகிலே இருந்து முடிவுறப் பெறுகிறது என்பதை குறிப்பிடக்கூடியதாகவே இருந்திருக்கின்றது. முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்ட இந்த குர்ஆனினுடைய வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய ஒரு தூதராகவே இருக்கிறார். கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். இதற்கு முன்னாலும் பல்வேறு ரசூல்மார்கள் இந்த உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய ஒரு தூதராக அவர்கள் இந்த உலகத்திலே வந்திருக்கின்றார்கள். அஃபஇன் மாத அவ் குதிலன் கலபதும். அந்த தூதர் இந்த உலகிலே இருந்து மரணித்து விட்டால் அல்லது அவர் இந்த உலகிலே இருக்கும் பொழுது கொலை செய்யப்பட்டு விட்டாலோ நீங்கள் பின்னாலே பழைய மதங்களுக்கு சென்று விடுகின்றீர்கள். அவ்வாறு நீங்கள் உங்களுடைய பின்னைய பழைய மதங்களுக்கு சென்று விடுவதனால் அல்லாஹ்விற்கு எந்த விதமான இடையூறும் உண்டாக மாட்டாது என்பதாக இந்த குர்ஆனிலே உள்ள அதனுடைய வெளிரங்கமான ஒரு அர்த்தம் சுட்டி காட்டுகிறது. இந்த ஆயத்தினுடைய உள்ளார்ந்த ரீதியான ஒரு அர்த்தத்தை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் எப்படி இந்த உலகத்திலே ரசூல்மார்கள் எல்லாம் தோற்றம் பெற்றார்களோ இதனை போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வினுடைய ஒரு ரசூலாகவே இருந்தார்கள். எவ்வாறு அவர்கள் இந்த உலகத்திலே இருந்து அல்லாஹ்விடத்திலே சென்று விட்டார்களோ இதனை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சென்று விடுவார்கள் என்ற ஒரு செய்திதான் அந்த வசனத்திலே இருக்கின்றது. நேரடியாக குர்ஆனிலே இப்படி ஒரு வசனம் வந்தது, இன்னக மையிது வ இன்னஹும் மையிதூன். நபியே, நிச்சயமாக நீங்கள் மரணித்து விடுவீர்கள், உங்களை எதிர்த்து போராடக்கூடிய அந்த மனிதர்களும் மரணித்து விடுவார்கள் என்று இந்த வசனம் வந்த பொழுது இதனுடைய அர்த்தத்தை நாம் பார்த்தோமாக இருந்தால் உலகிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மரணம் உண்டு என்ற நியதியின் அடிப்படையில் அந்த மனிதர்களும் மரணிப்பார்கள், நீங்களும் மரணிப்பீர்கள் என்ற அந்த பொதுவான ஒரு செய்தியை குர்ஆனிலே கூறப்பட்டுள்ளது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற இந்த வசனம் இறங்கக்கூடிய நேரம், குர்ஆனிலே இந்த வசனம் இறங்கிய சமயம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். காரணம் என்னவென்றால் இந்த ஆயத்தினுடைய வெளிரங்கமானது ஒரு விடயத்தை கூறுவதாக இருந்தாலும் இந்த விடயத்தினுடைய உள்ளார்ந்த ரீதியான ஆழமான மறைவான அர்த்தம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணை விட்டும் சென்று விடப் போகிறார்கள் என்பதைத்தான் அது குறித்து நிற்கின்றது. இதனால் தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள், வரஐத الناس يدخلون في دين الله أفواجا. அல்லாஹ்வினுடைய தீனிலே மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக வருவதை கண்டால் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறார், நபியே,
நீங்கள் உங்களது இரட்சகனை துதி செய்தவனை தஸ்பீஹ் செய்யுங்கள். வஸ்தக்ஃபிர்ஹு, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கான தவ்வாபா, நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்ற இந்த செய்தி, இதனுடைய அர்த்தம் என்பது அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்திலே இருந்து மரணிக்கப் போகிறார் என்பதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இறுதியாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கடைசி ஹஜ்ஜிலே வைத்து ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். அல் யௌம அக்மல்து லகும் தீனகும். இந்த வசனமும் இறங்கக்கூடிய நேரம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது விட்டார்கள். அல்லாஹ்வினுடைய தீன் இந்த உலகிலே பூரணமாகி விடுமாக இருந்தால் இதற்கு பின்னால் இந்த அல்லாஹ்வினுடன் இருந்து வரக்கூடிய இந்த வஹீயை கொண்டு வரக்கூடிய ஒரு தூதர் இந்த உலகிலே இருப்பது அவசியம் இல்லை என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனால்தான் ஆழமான குர்ஆனுடைய அர்த்தங்கள், குர்ஆனுடைய மறைவான உள்ளார்ந்த பொருள்களை விளங்கிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அந்த பெரும் மனிதர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். சொன்னார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தீன் பூர்த்தியாகி விடும் என்ற அந்த மகிழ்வை நினைத்து சந்தோஷம் கொண்டாடுவதா, அல்லது இந்த விடயத்திலே இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலே இருந்து பிரிந்து விடுவார்கள் என்ற அந்த கவலையை சுமப்பதா என்று தெரியாத நிலைமையில் அந்த சஹாபாக்கள் அழுதார்கள் என்பதை நாம் இந்த குர்ஆனுடைய வசனங்களின் மூலம் காண முடியுமாக இருக்கிறது. இப்படியாக குர்ஆனிலே நேரடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் குறிப்பிடப்படாவிட்டாலும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விடுவார்கள் என்பதற்குரிய செய்திகள் அதிகமாக காணப்பட்ட. இதற்கு மேலால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜினுடைய நிகழ்விலே அரஃபாவிலே வைத்து சொன்னார்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து, ஹுது அன்னி மனாசிககும், என்னிடம் இருந்து நீங்கள் இந்த ஹஜ்ஜினுடைய வழிமுறைகளை நன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஹஜ்ஜை நாம் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதை அழகிய முறையிலே நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். லஅல்லி லா அல்காகும் பஅத ஆமி ஹாதா, அடுத்து வரக்கூடிய வருடம் உங்களை நான் சந்திப்பேன் என்று சந்திக்கவே மாட்டேன் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜிலே வைத்து அந்த சஹாபாக்களுக்கு கூறினார்கள். நான் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருவேன் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். இப்பொழுதே இருந்து என்னிடம் இருந்து நீங்கள் இந்த ஹஜ்ஜினுடைய வழிமுறைகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த விடயங்களை நாம் இஸ்லாமிய வரலாறுகளிலே காண முடியுமாக இருக்கிறது. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதீனாவுடைய மிம்பரிலே இருந்து ஹுத்பா செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த ஹுத்பாவிலே வைத்து ஒரு விடயத்தை ஞாபகமூட்டுகிறார்கள். சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அவனுடைய சில அடியார்களுக்கு 2 விதமான தெரிவுகளை வழங்கி இருக்கின்றான். அதில் ஒன்றுதான் இந்த உலகிலே உயிர் வாழக்கூடிய ஒரு தெரிவை அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கின்றான். மற்றும் ஒன்று அவனிடத்திலே வந்து சேரக்கூடிய அந்த தெரிவையும் அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கின்றான். எனவே அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடியதை இந்த தூதர் தெரிவு செய்து கொண்டார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது அப்பொழுதும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். இப்படியாக ஏராளமான விடயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலே இருந்து மரணித்து விடுவார்கள் என்பதற்குரிய பல்வேறு கட்ட சைக்கிணைகளாக இருப்பதை நாம் காண முடியுமாக இருக்கின்றது. இதனை போன்றுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் எமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்களில் இன்னும் ஒன்றுதான், எப்பொழுது எங்களுடைய உடலிலே ஒரு விதமான சோர்வை நாம் காணுகின்றோமோ, ஒரு இயலாத நிலைமையை நாம் அடைந்து விடுகின்றோமோ, அல்லது எங்களுடைய உடலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோய் தொடர்ச்சியாக இருக்கின்றது, இந்த நோய் ஏற்பட்டதின் காரணமாக இதற்கு பின்னால் நான் உயிரோடு வாழ்வது எனக்கு நம்பிக்கை இல்லாததாக, ஆதரவு இழந்தவராக இருக்கின்றாரோ, இப்படியான ஒவ்வொருவரும் தங்களுடைய மரணத்திற்காக வேண்டி நாம் தயாராக வேண்டும் என்பது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தில் இருந்து எனக்கு தெரிய வரக்கூடிய பாடமாக இருக்கின்றது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த மரணத்திற்காக வேண்டி கடைசி ஹஜ்ஜிலே இருந்து தங்களை தயார்படுத்தி விட்டார்கள். அதிகமான இடங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இதன் பிறகு நான் உங்களுடன் இருக்க மாட்டேன், இதற்கு பின்னால் நான் உங்களை சந்திக்கவே மாட்டேன் என்ற இந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கூறக்கூடிய கட்டங்களை நாம் இஸ்லாமிய வரலாறுகளிலே கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவிலே இருந்து மதீனாவிலே இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுடைய பிரதேசத்திற்கு அனுப்பக்கூடிய அந்த தருணத்திலே அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கூறுகிறார்கள், முஆதே, நீர் திரும்பி வரக்கூடிய சமயம் என்னுடைய இந்த கபருக்கு அருகாமையினால் நீர் கலந்து செல்லலாம் என்ற இந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படியா இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மரணத்திற்காக வேண்டி எவ்வளவு காலம் முன்பு தயாராக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதனால் தான் எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில நிலைமைகள், தொடரான நோய்களிலே நாம் இருப்போமாக இருந்தால் நாம் இந்த மரணத்தை ஓரளவாவது நாம் யூகிப்பது என்னுடைய ஒரு அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரணிக்கக்கூடிய கடைசி வருடத்திலே அவர்கள் செய்த பணிகளையும் நாம் பார்த்தோமாக இருந்தால் ஏராளமான பணிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மரணத்திற்கு முன்னால் செய்து முடிக்க வேண்டும் என்பதிலே கவனமாக இருந்திருக்கின்றார்கள். கடைசி ரமலானிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய ரமலான்களுக்கு மாற்றமாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒரு முறை குர்ஆனை ஓதி ஒப்புவிக்கக்கூடியவர்கள். இறுதி ரமலானிலே 2 முறை அந்த குர்ஆனை ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்புவித்திருக்கின்றார்கள். முன்னைய ரமலான்களை விடவும் இறுதி அந்த ரமலானுடைய கடைசி 10 மாத்திரம் அல்லாமல் 20 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்த வரலாறுகளை நாம் ஹதீஸ்களினூடாக நாம் அறிந்திருக்கின்றோம். இப்படியாக இருந்தால் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மரணத்தை எந்த அளவுக்கு அவர்கள் தயார்படுத்தி இருக்கின்றார்கள். இதனால் தான் எங்களுடைய மரணத்தை நாம் யூகிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்நாளில் வளமையை விடவும் எங்களுடைய அமல்களை நாம் இரட்டிப்பாக்க வேண்டும் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த மரண செய்தி நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. அல் குர்ஆனிலே ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா சுவர்க்கவாசிகளுடைய அந்த பண்பாடுகளை பற்றி கூறக்கூடிய சமயம் இவ்வாறு ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகின்றான். ஹத்தா இதா பலக அஷுத்தஹு வ பலக 40 சனா قال ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே எந்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே 40வது வயதை அடைந்து விடுகின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டிய ஒரு விடயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றான். قال ربي أوزعني أن أشكر نعمتك التي யா அல்லாஹ், நீ எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த அருள் கொடைகளின் அந்த நட்பாக்கியங்களுக்கு நான் நன்றி செலுத்துவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை நீ எனக்கு வழங்கி விடுவாயாக. என்னுடைய வாழ்நாளிலே என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் பிரதி உபகாரம் செய்வதற்குரிய அந்த சந்தர்ப்பத்தை வழங்கி விடுவாயாக. வஅன் அஅமல ஸாலிஹன் தர்லா, நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய அந்த நல்ல அமல்கள் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு நீ தந்து விடுவாயாக என்று அந்த வயதிலே நாம் கேட்க வேண்டும் என்பதை அந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். இந்த ஆயத்திற்கு விரிவுரை செய்யக்கூடிய இமாம்கள் கூறுகிறார்கள், எந்த மனிதர் தன்னுடைய வாழ்விலே 40வது வயதை அடைந்து விடுகிறாரோ அவர் வாழ்விலே அவர் தௌபாவை புதுப்பித்துக் கொள்வது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. 40 வயதை அடையக்கூடிய தருணம் நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் எங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி பிழை பொறுப்பு தேட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே மன்றாடி நாம் தௌபாவை புதுப்பிக்கிறது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை நாம் தஃசீர்களுடைய நூல்களின் மூலம் அறிய முடியுமாக இருக்கிறது. ஒரு இமாம் அவர்கள் தங்களுடைய வாழ்விலே நடந்த ஒரு விடயத்தை இந்த ஆயத்துக்கு கீழால் பதிவு செய்கிறார்கள். உலகிலே நான் வாழக்கூடிய காலத்தில் என்னுடைய 40வது வயதை அடையும் வரைக்கும் நான் மோசமான பாவமான காரியங்களை விட்டுவிட்டதெல்லாம் என்னை பார்க்கக்கூடிய மனிதர்கள் என்னை ஒரு
கேவலமாக கருதி விடுவார்களோ என்ற ஒரு எண்ணத்திற்காக வேண்டித்தான் நான் உலகிலே பாவங்களை விட்டுவிட்டேன். எப்பொழுது நான் 40வது வயதை அடைந்து விட்டேனோ இப்பொழுது என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை அதிகரித்தது. என்னுடைய உள்ளம் ஈமானிய எண்ணத்தின் மூலமாக உறுதியடைந்தது. இப்பொழுது நான் பாவத்தை விட்டு விடுவதெல்லாம் என்னை படைத்த ரப்பு அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம்தான் என்பதை நான் என்னுடைய உள்ளத்திலே நான் உறுதி அளித்துக் கொண்டேன் என்பதாக அந்த இமாம் அவர்கள் கூறக்கூடியதையும் நாம் குர்ஆனுடைய விரிவுரைகளிலே காண முடியுமாக இருக்கின்றது. இப்படியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு படிப்பினைதான், நாம் உலகிலே உயிரோடு இருக்கக்கூடிய காலமெல்லாம், நாம் ஹயாத்தோடு வாழக்கூடிய காலமெல்லாம் நம்முடைய வாழ்விலே நாம் தொழுகையுடைய விடயத்தில் அதிகமான அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு மிகவும் சிறந்த ஒரு முன்மாதிரி மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அவர்களுடைய கடைசி நாட்களை நாம் படித்து பார்க்கும் பொழுது விளங்க முடியுமாக இருக்கிறது. வஃபாத்திற்கு 14 நாட்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரணத்திற்கு முன்னால் ஏற்பட்ட அந்த காய்ச்சல், அவர்களுடைய உடம்பிலே ஏற்பட்ட அந்த நோய் கடினமானதாகவே இருந்தது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய எல்லா மனைவிமாரிடத்திலும் எனக்கு சென்று கொண்டு இருப்பது எனக்கு சிரமமாக இருக்கின்றது. இதனால் அனைத்து மனைவிமாரிடத்திலும் ஆலோசனை செய்கிறார்கள். தன்னுடைய அந்த நோய்க்கு சிகிச்சை செய்வதற்காக வேண்டி யாராவது ஒருவரிடத்திலே நான் தங்கி இருக்க வேண்டும் என்ற ஆலோசனையை வைத்த பொழுது அனைவரும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே இருப்பதற்கு சம்மதித்து விட்டார்கள். வெறுமனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே தங்கி இருந்தது அவர்கள் தங்களை நல்ல முறையில்